நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அமோகமாக இருக்கணும். என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு. அடுத்ததாக 2025 வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அது சமயம் 12 ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. சனி தசையில் பிறந்தவர்கள், சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சனி பாதிப்பு உடையவர்கள், சனி நீச்சம் பெற்றவர்கள், சனி பகை பெற்றவர்கள், இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ நம்ம 12 ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம். மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் 90லேருந்து 95% வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது, நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருடைய சுய ஜாதகப்படி மாறும் பலன்கள் மாறும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து, சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு எதுவும் நீங்கள் கேட்கணும், உங்களோட சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போது நம்ம 12 ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களே, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. வரக்கூடிய 29ஆம் தேதி வரக்கூடிய சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டே இருப்பீர்கள். ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு யோசனை, ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்கும், மைண்டில் ஓடிகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒரு ஒர்க்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த யோசனையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம செயல்படுத்தலாமா, நம்ம இதை நினச்சிட்டு இருக்கோம், இதை நினச்சிட்டு இருக்கிறபடி இது செயல்படுத்தினா நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. குடும்ப சந்தோஷம், ஒற்றுமை மற்றும் சுபகாரியம் செய்யும் நேரம் உள்ளது. சுபகாரியம் செய்கிறதுக்கு, நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கெலாம் நல்லா இருக்குது. கோச்சார ரீதியாக 3ஆம் இடம் உயர்வு, சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாய சனி 3ஆம் இடம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சகாய சனின்னு சொல்லுவாங்க, சகோதர ஸ்தானத்தில் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவானாக இருக்கும். நல்லதே நடக்கும். 3ஆம் இடத்துல வர்றது நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். அவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. கடன் பயம், பணப்பிரச்சனை என இனம் புரியாத குழப்பங்கள் உண்டு. கவனம் தேவை. எவ்வளவு வந்தாலும் விரயம், கடன் சுமை அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு பாடல் உண்டு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது கையில் வாங்கின பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் வர்றது தான் தெரியும், போகிறது தான் தெரியும், எங்கே போகிறது என்ன செய்கிறோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கையில் காசு தங்காது. உங்களுடைய உழைப்பை இன்னொருத்தர் எடுத்துக்கிற மாதிரி தான். மாதம் சம்பாதிக்கிறீங்க, ஒரு 25,000 சம்பாதிக்கிறீங்கன்னு 25,000த்தில் உங்களுக்குன்னு ஒரு 2,000 3,000 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம். மித்ததெல்லாம் எப்படி போகும்? கமிட்மெண்ட்ஸு, கடன், தேவை, உங்களோட உழைப்பை இன்னொருத்தர் எடுத்து பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் உழைப்பு மற்றவர்களுக்கு அனுபவிப்பார்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் மனசோர்வு, டென்ஷன், அதே போல் பண விரயம் உண்டு, சுப விரயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் சகோதர சகோதரிகளால் உதவி, ஆடை ஆபரண சேர்க்கை, மனயோகம் உண்டு. சுய புத்தி மட்டுமே சுகம் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வ அனுகூலம்
அற்புதம் உண்டு, தெய்வ அனுகூலம், தெய்வ சம்மந்தப்பட்டதெல்லாம் உண்டு. உத்தியோக மாற்றம் உண்டு. உத்தியோகம் இப்போ நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா உத்தியோகம் தாராளமாக நீங்கள் மாறலாம். ஏன்னா உங்களுக்கு 94% வரைக்கும் நன்னா இருக்கு. ஸோ கவலைப்பட வேண்டாம். பிறர் பேச்சை கேட்டு எதையும் செய்ய வேண்டாம். பணப்பிரச்சனை, கடன் அதிகமாக இருக்கும், தொழில் முடக்கம் இருக்கும், அதே போல் வேலை முடக்கம், சில விஷயங்கள்லாம் இருக்கும். கவனமாக இருங்க. யார் என்ன உங்கள் மனசை இது பண்ணினாலும் நோகடித்தாலும் அது திரும்ப அவங்களுக்கே தான் வரும். அதனால் நீங்கள் அதை நினச்சினா நீங்கள் கவலைப்படாதீங்க. குடும்ப வட்டத்திற்குள் நல்ல வாழ்வீங்க. சில சிரமங்கள் சில இருக்கும், சில நன்மைகளும் இருக்கும். வாகன கவனம் தேவை. அதே போல் நினைத்ததற்கு மேல் கொஞ்சம் பணம் செலவாகும். நீங்கள் ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க, அதுக்கு மேலே தான் பணம் செலவாகும். அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. வீண் வாக்குவாதங்கள் மறையும். கோர்ட்டு கேஸ் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மற்ற வேலைகள்லாம் ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஷேர் மார்க்கெட் நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். 2ஆம் திருமணம்லாம் கொஞ்சம் கூடி வரும். அதே போல் படிப்பில் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எச்சரிக்கை தேவை. சொந்த தொழிலில் நல்லா கை கொடுக்கும், நல்லா அமோகமாக இருக்கும். அதே போல் சிகப்பு கலர் ஆகாது, கவனமாக இருங்க. 94% நல்லா இருக்குது. இரும்பு சட்டி தானம் கொடுங்க. பூசணிக்காய் தானம் கொடுங்க. ருத்ராட்ச மாலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது தானம் கொடுங்க. ஒரு முறை தானம் கொடுங்க. 6 வாரம் சனி பகவான் மற்றும் கால பைரவருக்கு நெய் தீபம், எள்ளு தீபம் ஏற்றிண்டு வாங்க. அதே போல் நீங்கள் ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கும்பகோணம் அருகில் பட்டவர்த்தி என்னும் ஊரில் இங்கே தான் தோன்றிநாதர் தையல் நாயகி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் தனி சன்னதியோட இருக்கு. வழிபட சகல கஷ்டங்களும் குறையும். தான் தோன்றிநாதர் தையல் நாயகி அம்பாள்னு பேர். கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் ஒரு முறை கண்டிப்பாக டைம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய காலபைரவர், சனி பகவான், நெய் தீபம் ஏற்றி, எள்ளு தீபம் ஏற்றி 6 வாரம் வழிபாடு பண்ணுங்கள். பூசணிக்காய் தானம், ருத்ராட்ச மாலை தானம் கொடுங்க. இரும்பு சட்டியை தானம் கொடுங்க. இதெல்லாம் உங்கள் ராசிப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.